பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை விடியா திமுக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக ராஜா, இன்றைக்கு சட்டப்பேரவையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பார்வை திறன் கொண்ட மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து 9 நாட்களாக பல்வேறு நிலை போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அவர்களது கோரிக்கையை பார்வையற்ற திறன் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகள் இன்றும் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு அவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தி பார்வை திறன்பாடு குறைபாடு கொண்ட மாணவருடைய கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் நேற்றைய தினம் கோடம்பாக்கம் மேம்பாலம் மீது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குண்டு தட்டாக பார்வை குரன் கொண்ட அந்த மாணவர்கள் அதேபோன்று ஆசிரியர் என்றும் பாராமல் அவர்கள் அப்புறப்படுத்தி கைது செய்யப்பட்டார்கள். இன்றைக்கு தொடர்ந்து சென்னை வேப்பேரியில் அந்த மாணவர்கள் மறியல் போராட்டத்தில் முன்னெடுத்த பொழுது அவர்களை வலுக்கட்டாயமாக இன்றைக்கும் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு பெற்றிருக்கக்கூடிய பார்வை திறனற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன தேர்விலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்க வேண்டும். உடனடியாக பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனம் வழங்க வேண்டும். அதேபோன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தினுடைய வாயிலாக நடத்தப்படக்கூடிய பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு தேர்வு நடத்தப்பட வேண்டும். அவர்களுக்கான அந்த ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சிறப்பு தேர்வு நடத்தப்படுவதோடு ஊக்கத்தொகையாக 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் அவர்களுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட இந்த 9 அம்ச கோரிக்கைகள் வழிந்து தொடர்ந்து 9 நாட்களுக்கு மேலாக போராடி வருகிறார்கள். எனவே மாற்றுத்திறனாளிகளுடைய அந்த கோரிக்கை உடனடியாக இந்த அரசு செவிசாய்த்து அவர்கள் உடனடியாக அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் என்று சட்டப்பேரவையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ராஜா.